ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா பாரதி சேனல். வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு கிச்சடி எப்படி நம்ம பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் கடுகை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பற்றி சோம்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அது கூடவே நம்ம கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. கடலப்பருப்பு போட்ட உடனே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இல்லை கடலப்பருப்பு தீயக்கூடாது, பொன்னிறமாக இருக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி குச்சி குச்சியாக அரிஞ்சு நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம உப்புமாவுக்கு கிச்சடிக்கெல்லாம் பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, இந்தமாதிரி நீட்டாக பண்ணோன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்ட உடனே நம்ம இதில் பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துப்போம். வெங்காயம் கூடயே நீங்கள் கறிவேப்பிலை போட்டிங்கன்னா அது கறிவேப்பிலை அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகாய் இதில் 5 மிளகா சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். ரவை போடுற குவான்டிட்டி பொறுத்து நம்ம காரம் சேர்த்துக்கணும். இதில் மிளகா எவ்வளோ போடுறதுன்னு அது கூடவே நம்ம கறிவேப்பிலையும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு நான் காய்கறி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸும் கொஞ்சம் பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள் போடுறதுக்கு. பட்டாணி நான் பச்சை பட்டாணி தான் போட்டிருக்கேன், அப்படியே ரெடியாக வைக்கிறது தான். நான் காஞ்ச பட்டாணி போடுறது தான் நீங்கள் நைட்டே அதை ஊற வச்சுட்டு லைட்டாக காலையில் வேக வச்சு தான் போடணும். பாருங்க, இது வதக்கி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கிறோம். இதையுமே நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அதில் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். பாருங்க, மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோன்னே இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த பிறகு ஒரு பாதி வேக்காடு வந்த பிறகு நம்ம இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கணும். கிச்சடி காய்கறி ஃபுல்லாக நல்லா வேகணுன்ட்டு கிடையாது, 3/4 வெந்தாலே போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த காய்கறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக காய் வெந்திருக்கு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிட்டோன்னா, நான் ஸ்லோவில் தான் வச்சு பண்ணுறேன். ஸ்லோவில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த காய்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேகிறதுக்கு. ஹையில் வச்சு கடன்னு பண்ணுறதோட நம்ம ஸ்லோவில் வச்சு பண்ணும்போது காய்கறியும் சத்து போகாதுன்னு சொல்லுவாங்க. மிதமான தீயில் கூட வச்சு பண்ணலாம். இல்லைன்னா பாருங்கள், நம்ம இப்போ மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா நம்மள இப்போ வெந்துட்டுருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு வெந்திருக்கான்ட்டு பார்ப்போம். பாருங்கள், தக்காளி அந்த சாறு இறங்கி இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு அளவு வச்சு நான் தண்ணி எப்பவுமே கிச்சடிக்கு வைக்க மாட்டேன். நம்ம எவ்வளோ ரவை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் கலரும்போது ரவை கொட்டும்போது சொல்கிறேன் அளவுக்கு. காய்கறி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா குழஞ்சி வராமல் அந்த காய்கறி கொஞ்சம் நறுக்கு கடிக்கிற மாதிரி இருந்ததுனா தான் உங்களுக்கு கிச்சடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ இந்த அளவு தண்ணி வைக்கிறோன்னா நம்ம ரவை கொட்டும்போது இதில் கொஞ்சம் அந்த லூஸ்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரவை கிச்சடி ரெடி ஆகும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் தண்ணி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிச்சடிக்கு தண்ணி இது கொதிக்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும்.
இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விடுவோம் கிச்சடிக்கு. அது பிழிஞ்சு விடும்போது அந்த புளிப்பு லாஸ்ட் டைமில் பிழிஞ்சு விடும்போது நல்லாயிருக்கும். அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்போயுமே கிச்சடி பண்ணோம்னா கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம இதில் ரவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த ரவை தான், அதனால் நான் அப்படி தான் சேர்க்குறேன். நீங்கள் இன்னொரு டைம் வறுக்கணுனாலும் அதை வறுத்துக்கலாம் ரவையை. ஆனால் அப்படியே சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நம்ம ரவை கொட்டும்போது மெயினாக இதான் கொட்டும்போது இப்படி கலாரி விட்டுட்டே தான் கொட்டணும். அதுதான் நான் அகலமான பாத்திரம் வைப்பேன். இது வந்து நம்ம கொட்டும்போது கரெக்டாக கலர்லைன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும் ரவை. பாருங்கள், இப்போ கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் உங்களுக்கு அந்த கரெக்டான பதத்தில் வரும் ரவை உப்புமா உங்களுக்கு. பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக ரவை கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சோடு நெய் சேர்த்துக்கிறேன். அப்படியே நெய் சேர்த்துட்டு இப்போது ஒரு அரை மூடி லெமன் மட்டும் நம்ம இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் போகிறதுக்கப்புறம் பாருங்கள், இதுலேருந்து விதைலாம் எடுத்துட்டேன் நான். விதை எடுத்துட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக அரை லெமனை கட் பண்ணி அதில் கொஞ்சோடு பிழிஞ்சு விட்டுக்கிறோம். நம்ம உப்புமா கலர்றதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெமன் போட்டுடலாம். நிறைய கலர் தந்தால் ஒரு லெமன் கூட போடலாம். நம்ம இது நான் கலர்றது ஒரு 4 பேருக்கு வர அளவுக்கு நான் கலரி இருக்கேன். இதுக்கு வந்து அரை மூடியில் கொஞ்சோடு ஊற்றிருக்கு லெமனு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு மறுபடியும் ஒரு கலரி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவா உப்புமா முடிஞ்சிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் குக்கிங் வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.